சேலம்னாலே மாம்பழத்துக்கு பேர் போன ஊருன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சேலம் பேர்லேயே சிறப்பு கொண்ட ஊருங்க. சரபங்க ஆறு, 3 வேளை சோறு, அடேங்கப்பா ஊரு, உள்ளே வந்து பாரு, நம்பி வந்த எல்லாரையுமே வாழ வச்ச ஊருங்க. இந்த பக்கம் புது பஸ் ஸ்டாண்டு, அந்த பக்கம் பழைய பஸ் ஸ்டாண்டு, சென்னையிலே இல்லாத அளவுக்கு ஈரடுக்கு மேம்பாலம் கொண்ட சிறப்பை கொண்ட ஊருங்க. கடைவீதிக்குள்ளே போனால் வெளியே வர தவிக்கிற கூட்டம் எங்கள் ஊர் தட்டுவடை செட்டா? ஐயையோ, அதை எப்படி சொல்கிறது? இந்த பக்கம் தருமபுரி, ஈரோடு, அந்த பக்கம் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டம். இதுக்கு மத்தியில் தான்பா நம்ம ஊருக்குள்ளே எப்போவுமே நாங்கள் தாறுமாறு. ரோடு ஃபுல்லாக பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸு, கிச்சிப்பாளையம் தான் இங்கே ஃபேமஸ்ஸு. வத்தாத மேட்டூர் டேமு, விவசாயம் தானே எங்கள் .com. ஏன்னா நீ சர்ச்சை பற்றி சொல்கிறதா இல்லை கோட்டை மாரியம்மன் திருவிழா பற்றி சொல்கிறதா? ஐயையோ, காலங்காலமாக மழை வரும், இல்லைனாலும் தண்ணி வரும். 5 தேட்டரில் தான் படம் பார்ப்போம். எங்களை மதிக்கிற இடத்துல பணிஞ்சு போவோம், எதிர்க்கிற இடத்துல துணிஞ்சு தான் போவோம். பொண்ணுங்க மனசில் எப்போவுமே சிரிப்பு இருக்கும், பசங்க மனசில் எப்போவுமே முன்னேறணுங்கிற வெறி இருக்கும். எந்த ஊருக்கும் இல்லாத வகையில் சேலம் பேர்லேயே சிறப்பு கொண்ட ஊருங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? எஸ்னா ஸ்டீலு, ஏனா அலுமினியம், எல்னா லைம்ஸ்டோனு, ஈனா எலக்ட்ரிசிட்டி, எம்னா மேங்கோ. ஃபஸ்ட்டு எதை பற்றி சொல்லலாம்? 1000 கோடி பூக்கள் சிரித்தாலும் கூட சேலத்து மக்களின் சிரிப்பிற்கு ஈடாகாதடா. இது சேலமா இல்லை பாலமானு பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு பெரிய பெரிய பாலங்கள். இந்த ஊர் மாம்பழம் எப்போவுமே தித்திக்கும். மேட்டூர் டேமில் எப்போவுமே தண்ணி வற்றாமல் இருக்கும். காதலுக்கு அண்ணா பார்க்கு, எங்கள் ஊர் ஊட்டி ஏற்காடு, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச முருகன் கோவில். பக்திக்கு கோட்டை மாரியம்மன், கண்ணாடி மாளிகை போல் இருக்க GH. அது மட்டும் இல்லாமல் ஔவையார் பிறந்த ஊருங்க. திறமைக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடராஜன்னு, பிரபஞ்சன்னு, தங்கவேல் மாரியப்பன்னு எவ்வளவு பேர் சேலத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கே வழிவகுத்த மாடர்ன் தியேட்டரே பிறந்த ஊர் இங்கே தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.